வணக்கம் மக்களே. ட்ரம்ப் இப்போ இந்தியா பக்கம் திரும்பியிருக்காப்புல. இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் நாட்டை விட்டு வெளியேற்றுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு 205 பேரை ஃபஸ்ட்டு வெளியேற்றிருக்காங்க. டெக்சாஸ்லேருந்து ராணுவ விமானம் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டாரு. ஸோ அங்கே நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஎஸோட வெளியுறவுத்துறை அமைச்சரோட பேசியிருக்கோம். ஸோ இந்தியாவை சேர்ந்த ஒரு 12,000 பேர் வந்து இல்லீகலாக தம்பி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற மாதிரி அது இல்லீகலாக இருந்துச்சுன்னா நாங்கள் திரும்ப பெறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த சட்டவிரோதமாக தங்கியிருக்க வெளியேற்றுறது இங்கே மட்டும் இல்லை, கொலம்பியா, மெக்சிகோ, பெரு அப்படின்ற மாதிரி கௌதமாலா அந்த மாதிரி நாடுகள்லாம் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. எல்லா பக்கம் அந்த ராணுவ விமானம் மூலமாக தான் எல்லாரையும் வெளியேற்றிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி வந்து அமெரிக்கா போகிற பிளான் இருக்குது. பிப்ரவரி 12 வாக்கில் போகிறாரு. அது ட்ரம்ப் பதவியேற்று முதல் பயணம் மேற்கொள்கிற ஒரு நாட்டோட பிரதமர் மோடி தான். இப்போ அனுப்பி வச்சு 205 பேருக்கு இந்திய தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, வரவங்க எல்லாமே இந்தியர்களாக இருந்தாங்க, அவங்க முறையாக செக் பண்ணி அவங்கள ஏற்றுக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு செய்தி வெளியே இருக்குது. இன்னும் அஃபிஷியலாக எதுவும் நமக்கு தெரியல. ட்ரம்ப்போட அந்த நடவடிக்கை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி மக்களே.